வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி சுபா vlogs. சிங்கப்பூரில் எதுவுமே ஃப்ரீ கிடையாதுங்க. எல்லாத்துக்குமே டாலரில் நம்ம பே பண்ணணும் அப்படின்னு நிறையா தடவை vlogல சொல்லியிருக்கேன். பட் ஒரு விஷயம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு வியூவர்ஸோட இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். சிங்கப்பூர் புத்திஸ்ட் ஃப்ரீ கிளினிக் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் மெடிக்கல் சர்வீஸ் கொடுத்துட்டுருக்காங்க. இது ஒரு சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன். என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்குபஞ்சர் அண்ட் ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசின். எதுக்காக இன்றைக்கி வந்திருக்கோன்னா, இன்லாஸ் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க இல்லையா, மாற்றி மாற்றி ஏஜிங்னால் இடுப்பு வலி அடிக்கடி இருந்துருந்தது மாமியாருக்கு. மாமனாருக்கும் வந்து அந்த ஷிங்கிள்ஸ்னால நர்வ் பெயின் இருந்துருந்தது. ரெண்டுத்துக்குமே வந்து இங்கே ஆர்ச்சர்டில் இருக்க ஒரு டாக்டரை போய் பார்த்தோம். அவர் சொன்னது வந்து பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை ஏதாவது நர்வ் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கான மெடிசன் எடுத்துக்கலாம். பட் இங்கிலீஷ் மெடிசனில் பெருசாக அளவுக்கு அதுக்கு க்யூர் கிடையாது. நீங்கள் வந்து அந்த பெயினோட மேனேஜ் பண்ணணும், பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்கணும், டெம்பரவரியாக தான் அந்த ரிலீஃப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அந்த ஷிங்கிள்ஸ் பெயினுக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் ஆயாச்சு. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு சொன்னது தான், இது ட்ரை பண்ணி பாருங்கள் சுபா, நிறைய ஏஜிங் பீப்புளுக்கு எஃபெக்டிவாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க இந்த ஃப்ரீ கிளினிக், புத்திஸ்டோட ஃப்ரீ கிளினிக். சரி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருந்தோம். வந்த உடனே நம்மளோட பாஸ்போர்ட்டை கொடுத்தோன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிச்சுட்டு க்யூ நம்பர் கொடுப்பாங்க, டாக்டர் போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தோடனே அந்த டாக்டர் சொன்னது, இந்த நர்வ் பெயினை வந்து க்யூர் பண்ணலாம் இந்த அக்குபஞ்சர் மூலமாக, இதுக்கு வந்து ரிலீஃப் இருக்கும் அப்படின்னு சொன்னது பெரிய ஹோப்பாக இருந்தது. பட் மாமியாருக்கு பார்த்திங்கன்னா பேக் பெயினுக்கு வந்து நீடில் போட்டாங்க. கழுத்து வந்து அது அந்த ட்ரெமர் மாதிரி இருக்கிறது வந்து ஏஜிங்னால அது எதையுமே சரி பண்ண முடியாது, அந்த நர்வ் டேமேஜ் ஆகிறதுனால வர்றது அப்படிங்கிற மாதிரி கிளியராக சொல்லிட்டாங்க, எதை ட்ரீட் பண்ண முடியும் எதை ட்ரீட் பண்ண முடியாதுன்னும். ஸோ ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் என்ன ஃபீட்பேக் இருந்தது ரெண்டு பேர்ட்டேருந்தும் பார்த்திங்கன்னா, மாமனார் சொன்னது எனக்கு பெட்டராக ஃபீல் பண்ணுறேன், பெயினில் நல்ல ஒரு ரிலீஃப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்படி தான் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அந்த ஃப்ரீ கிளினிக்கில். உண்மையாகவே வந்து இந்த அளவுக்கு ஒரு சர்வீஸ் மைண்டோடு அதை பண்ணிட்டு இருக்காங்கங்கிறது ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். கண்டிப்பாக யாருக்காவது தேவைப்படுது, நீங்களும் யாரையாவது வயசானவங்களை கூட்டிகிட்டு வரீங்க ஊர்லேருந்து, இங்கே வந்து அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்லாம் எவ்வளோ ஆகுங்கிறது நல்லாவே தெரியும். ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி சர்வீஸை யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸோடு அழைச்சிட்டு வர்றது, ஊர்லேருந்து யாரையா கூட்டிகிட்டு வரும்போதுங்கிறது ஒரு நல்ல விஷயமாக நான் பார்ப்பேன். சிங்கப்பூர் புத்திஸ்ட் ஃப்ரீ கிளினிக் அப்படின்னு கூகுள் பண்ணிங்கன்னா அவங்களோட லொக்கேஷன் எங்கெங்கெல்லாம் இருக்குது, அவங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்க முடியும். பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட நியரஸ்ட் லொக்கேஷனை பிக் பண்ணிக்கலாம். இன்றைக்கான ஒரு டின்னர் ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து பன்னீர் புர்ஜி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டே இல்லை, சரி அதை அரைச்சிடலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன். 100 கிராம் ஜிஞ்சர் எடுக்கிறேன் அப்படின்னா 150 கிராம்ஸ் இல்லை 125 கிராம்ஸ் அளவுக்கு கார்லிக் உரித்து எடுத்துப்பேன். ரெண்டுத்தையும் நல்லா மிக்சியில் பிளெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்து அரைச்சி ஒரு பாட்டிலில் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா நம்மளோட குக்கிங் டைமை அவ்வளோ சேவ் பண்ணும். இல்லைனா ஒரு தடவை உட்காந்து அந்த பூண்டை உரித்து சமைக்கும்போது ரொம்ப டைம் எடுத்துக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும், ஏன்னே தெரியாது. பட் ஃபஸ்ட்டு டே அதை அரைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்க வேண்டியதாக தான் இருக்கும். இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம வந்து சப்பாத்திக்கான சைட் டிஷ்ஷை பார்த்துடலாம். ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன், ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன், அதோட ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக பொடியாக நறுக்கி வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்ச இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்தாச்சு. அது பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு அதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதோட ஒரு கொடமிளகாவையும் கட் பண்ணி இப்போ சேர்த்துருக்கேன். 2 பெரிய தக்காளியையும் ஒரு மாதிரி ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். இது வதங்கிறதுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் அளவு கொரியாண்டர் பவுடர், அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், மஞ்சத்தூள். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு அதை அப்படியே கொதிக்க விட வேண்டியது தான். நம்ம வந்து ஒரு 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கோம். அதில் வந்து அதை நல்லா எடுத்ததுக்கப்புறமா நம்ம இந்த கிரேவியில் சேர்த்துடலாம்.
ஹோம்மேட் பன்னீராக இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக இதை குயிக்காகவே பண்ணிடலாம். வீட்டிலேயே பன்னீர் ரெடி பண்ணி நம்ம அதை செட் பண்ண கூட வெயிட் பண்ண வேண்டாம். அப்படியே இந்த கிரேவியில் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சப்பாத்தி வந்து புல்கா மாதிரி போட்டு எடுக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சிருந்தேன். ஒரு சிம்பிள் டெக்னிக் தான். அதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா சப்பாத்தி பார்த்திங்கன்னா அப்படியே புசு புசுன்னு நல்லா அப்படியே உப்பி வரும். பார்க்குறதுக்கே ஒரு ஆனந்தம் தரும் அந்த விஷயம். எனக்கு ரொம்ப நாளாகவே அது எப்படி பண்ணுறாங்கன்னே தெரியலையே, இதில் பயங்கரமாக கஷ்டப்படணும், அதெல்லாம் அவங்களுக்கு வரும்ப்பா நார்த் இண்டியன்ஸ்க்கெல்லாம். நம்ம வந்து இட்லி தோசை எப்படி நம்ம கை வந்த கலையாக இருக்கோ அந்த மாதிரின்னு நினச்சேன். பட் அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் சுபா, ஈஸியாக வரும். அது ஒன்றும் இவ்வளோ பண்ணுறீங்க, இதை பண்ண மாட்டிங்களா அப்படின்னோடனே தான் ஒரு ஓகே வைராகியம் வந்து இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பித்தேன். இப்போல்லாம் அசால்ட்டாக சூப்பராக வருது. நீங்களும் இதே மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணி பாருங்கள், ஈஸியாக வரும். சப்பாத்தியை நல்லா சாஃப்டாக எப்போதும் போல் நம்ம நல்ல மாவெல்லாம் சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா அந்த ட்ரை ஃப்ளாரில் வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக தான் அந்த ரோலிங் பின்னை வச்சு உருட்டணும். ரொம்ப அழுத்தி ஒரு இடம் வந்து அழுந்திடவே கூடாது. லைட்டாக அப்படியே நம்ம வந்து அதை திரட்டி எடுத்ததுக்கப்புறமா சூடான பேனில் போட போகிறோம். ஸோ அந்த இடத்துல தான் ஒரு சின்ன டெக்னிக்கே ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது. மற்றபடி இந்த திரட்டுறதுலாம் கூட நம்ம யூஸ்வலாக பண்ணுற அதே மெத்தட் தான். லேயர் சப்பாத்தியாக இருக்கட்டும், நார்மலாக நம்ம போடுற சப்பாத்தி எல்லாமே இப்படி தான் பண்ணும். இப்போ எக்ஸஸாக இருக்கிற அந்த மாவெல்லாம் வந்து நான் தட்டி எடுத்துட்டேன். அதுக்குள்ளே இங்கே வெங்காயம் தக்காளி எல்லாம் அது நல்லா மசிஞ்சு ஒரு மாதிரி ஒன்றா சேர்ந்து வந்ததுக்கப்புறமா பன்னீரை சேர்த்தாச்சு. கடைசியாக வந்து கொத்தமல்லி சேர்த்து இறக்க வேண்டியது தான். பன்னீர் பட்டர் மசாலாவை விட எனக்கு என்னமோ இதோட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குது. பன்னீருக்கே ஒரு டேஸ்ட் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ அடுத்த சப்பாத்தி எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்குள்ளே டைம் ஆனதுனால அதை அப்படியே போட்டுட்டேன். ஒரு ஹேண்டில் இருக்க பேனாக இருந்தால் வசதியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு சைடை வந்து நல்லா ஒரு 1 மினிட் அந்த மாவு போய் ட்ரையாக ஆகும் இல்லையா, ஒரு மாதிரி சின்ன சின்னதாக வெள்ளை வெள்ளையாக பபுள்ஸ் வரும். அந்த அளவுக்கு ஒரு சைடை வந்து போட்டுடணும் பேனில். ஸோ இன்ஃபேக்ட் இப்படி பண்ணும்போது நமக்கு 1/2 hour 20 சப்பாத்தி எடுக்குது அப்படின்னா, இப்படி பண்ணால் ஒரு 15 மினிட்ஸ்லேயே நம்ம பண்ணி முடிச்சிடுறோம் அப்படிங்கிற மாதிரி டைமும் சூப்பராக கன்சியூம் பண்ண முடியுது, லைக் சேவ் பண்ண முடியுது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு சைடு ஒரு மாதிரி வெள்ளையாக அப்படி வந்திருக்கும், ஒரு சின்ன சின்ன பபுள்ஸாக. இப்போ நான் அடுத்த சைடு திருப்பிட்டேன். ஸோ இந்த சைடுமே அதே மாதிரி ஓரளவுக்கு அந்த ட்ரையாக ஆகணும் அந்த சப்பாத்தி. அதுக்கப்புறமா அப்படியே டைரக்ட் ஃபயரில் நம்ம போட்டுற வேண்டியது தான். ஒரு சைடு திருப்பி 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 சப்பாத்தியை பண்ணாமல் ஒரு சைடு ஆனதுக்கப்புறம் இன்னொரு சைடை நல்லா அந்த டாட் வர மாதிரி ஒரு மாதிரி வெள்ளை கலரில் அது ஆற அளவுக்கு பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கிரில் மாதிரி வச்சுருக்கீங்கன்னா இன்னுமே ஈஸியாக போட்டு எடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இதை பார்க்குறதே ஒரு ஆனந்தம். எத்தனை பேருக்கு இது வரலையேன்னு கவலைப்படுறீங்கன்னு சொல்லுங்கள். நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் இப்போ வந்து இது ரொம்ப அசால்ட்டாக பண்ணும்போது வந்து ஜாலியாக இருக்குது. ஸோ வீட்டில் இருக்கவங்களெல்லாம் கூப்பிட்டு காமிக்கலாம், பாருங்கள் எப்படி என்னோடய சப்பாத்தி புசு புசுன்னு வருது அப்படின்னு. சாஃப்டாக இருக்கும், 2 நாள் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும். பட் இதோட விடக்கூடாது. இப்படியே விட்டோன்னா ட்ரையாக ஃபீல் பண்ணுவோம். இதுக்கு அடுத்ததும் ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஹாட் பேக்கில் வைக்கும்போது டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சிங்க அப்படின்னா அந்த தண்ணிலாம் உள்ளே ட்ராப் ஆகி ஒரு மாதிரி சாகியாக ஆகாமல் இருக்கும் சப்பாத்தி. ஹேண்டில் வச்ச பேனாக இருந்ததுன்னா டக்கு டக்குன்னு நம்ம ஒன்றுத்தையும் மாற்றி வைக்கிறது வசதியாகவே இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் உங்களுக்கு பூரி எப்படி வந்து எழும்பி வருது புஸ் புஸ்ன்னு அப்படிங்கிறத காமிச்சாச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் கீயை வந்து ஒரு சைடு போட்டுட்டு அது அப்புறம் 2 சப்பாத்தியை வச்சு அப்படியே நம்ம வந்து தேய்க்க வேண்டியது தான். கீயை போட்டு வச்சிங்க அப்படின்னா 2 நாள் ஆனாலும் அவ்வளோ வாசனையாக சூப்பராக இருக்குது. நீங்கள் டிஷ்யூ பேப்பர் அடியிலையும் போட்டுட்டு மேலேயும் மூடும்போது ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சிடணும். கொஞ்சம் சூடு பொறுத்துட்டு பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும். பட் அந்த சூட்டோடு பண்ணோன்னா தான் நமக்கு அந்த நெய் வந்து நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா அது மெல்ட் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டைமு. கீ வந்து குட் ஃபேட் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பரவாயில்லன்னு சேர்த்துக்கலாம். இல்லைனா அப்படியே நீங்கள் வச்சு உடனேவே சாப்பிட்டு காலி பண்ணிடுவீங்கனாலும் அப்படியே வச்சுக்கலாம். இவ்வளோ நேரம் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டிங்க இல்லையா? இப்போ நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் ஆன்சர் சொல்லுங்கள்.
என்னதான் பல வித்தைகளை கற்றுக்கிட்டு சப்பாத்தி பண்ணுறது சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர்னு ஆனாலும் சப்பாத்தி பண்ணணும் இன்றைக்கி டின்னருக்கு டிஃபனுக்கு அப்படின்னு வரும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை என்ன மாதிரி யோசிக்கிற ஆளா நீங்கள்? இல்லை அதில் போய் என்ன கஷ்டம் இருக்குது சுபா, மாவு இல்லாட்டி இதை போட்டுற வேண்டியதா சப்பாத்தி அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக பண்ணிடுற ஆளா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி எத்தனை பெண்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தில் இந்த கேள்வியை கேட்டிருக்கேன். இந்த வீடியோ ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மறுபடியும் வந்து மீட் பண்ணலாம்.